இஸ்லாமியர்களுக்கு பத்தி எழுதுறதுக்கு கதை இல்லையாடா? ஏடா, இஸ்லாமியர்களுக்கு கதை எழுதுற அளவுக்கு வாழ்க்கை இல்லையாடா? இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க மனக்குமரலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மை. இஸ்லாமிய நாடுகள்ல வேற. ஆனா இது இந்து நாடுன்னு சொல்லிக்கிறானுங்களே, இங்க சிறுபான்மையினரா இருக்காங்களே, இங்க வந்து ஒரு குழந்தை இஸ்லாமிய குழந்தை பள்ளிக்கூடத்தில் போறதுக்கு அதுக்கு எவ்வளவு மன வலிகளை சந்திக்குதுங்கிறத நீங்க உணரணும். அதே மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண், இஸ்லாமிய பெண், அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்பட்ட மன சிக்கல்கள், மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறதை நம்ம பரிவோட யோசிக்கணும். அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யும் போது சிறு பணிகள் இருக்கிறவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வலிக்கு ஆளாகிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதே ஒரு படமாட ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது, இஸ்லாமிய பொண்ணுங்கிறதுக்காக அவள் எப்படி புறக்கணிக்கப்படுறா? எழுத பார்க்கலாம். எடுக்க முடியாதுல்ல? எடுக்க முடியாதா கதை? உங்க பேனா அதெல்லாம் எழுதாரா? இவன் எப்பவுமே ராஜா விஸ்வாசி கமலஹாசன். அதனால அவன் வீட்டை வித்தாலும் சரி, பெல்ட்டை கழட்டி வித்தாலும் சரி, ஷூவை ஏல விட்டாலும் சரி, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இவன் எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஜாலரா போட்டிருப்பான்.